திருத்தணி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம் அருகே வழக்கு சம்பந்தமான நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தீப்பற்றி எரிந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் உரைக்க கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், இந்த வாகனங்கள் தீப்பற்றி எரிவதற்கான முதற்கட்ட தகவல் கூறும் செய்தி என்னவாக இருக்கிறது? இது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரியா விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காந்தி சாலையில் செயல்பட்டு வருகிறது மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம். இதே காவல் நிலைய பகுதியில் எதிர்ப்புறத்தில் சார் பதிவாளர் அலுவலகமும் மற்றும் அதன் அருகில் கைவிடப்பட்ட தற்போது பயன்பாட்டில் இல்லாத தாலுகா அலுவலகமும் கிளை சிறை பழைய கட்டடங்கள் உள்ளது. இந்த பகுதியில் இன்று திடீரென்று மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த டெம்போ டிராவலர் வாகனம், பிக்கப் ஆட்டோ, லோடு பிக்கப் ஆட்டோ மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவை வழக்கு சம்பந்தமாக நிறுத்தப்பட்டிருந்த பகுதியிலிருந்து திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் சுற்றியுள்ள ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் கடும் புகை ஏற்பட்டது. இதனால் சம்பவ இடத்திற்கு அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் விரைந்து தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் அளித்தனர். மேலும் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்தில் இருந்த சில போலீசார் பிளாஸ்டிக் ஜெக்கு, பிளாஸ்டிக் பக்கெட் போன்றவற்றில் இருந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் கொழுந்து விட்டு வேன் மற்றும் கார் போன்றவை எரிந்த காரணத்தினால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் பயங்கர தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் பொதுமக்களுக்கும் கண்ணெரிச்சல் போன்றவை ஏற்பட்டது. இதனால் விரைந்து வந்த அந்த பகுதியில் தீயணைப்பு படை வீரர்கள் அந்த தீயை அணைக்க பெரும் முயற்சி மேற்கொண்டனர். இந்த மேற்கொள்ளும் போது 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க பொதுமக்கள் அதை தீயணைப்பு படை வீரர்கள் முயற்சி செய்தனர். மேலும் அப்போது இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் அந்த பகுதியில் இருந்த சிறுவர்களும் மற்றும் பொதுமக்களும் கூறுகையில், இந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே நகராட்சியில் உள்ள சில ஊழியர்கள் குப்பைகளை இந்த பகுதியில் பழைய கட்டிடங்கள், தாலுகா அலுவலக கட்டிடம் என்பதால் இதன் பின்புறம் சேமித்து வைத்திருக்கிறனர். இதனால் வழக்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்ட பகுதியிலிருந்து அந்த குப்பைகள் கொளுத்தப்பட்டதனால் வழக்கு வாகனங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது. மேலும் சில சமூக விரோதிகளும் இந்த பகுதியில் மதுபானம் அருந்துவதனால் இந்த பகுதியில் அவர்களும் இந்த தீயை வைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் கூறுகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எரிந்து போன வாகனங்கள் அனைத்தும் திருத்தணி சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு வாகனங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமாக திருத்தணி போலீசார் மதுவிலக்கு காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். பின்னாடி படிக்கிட்டு இருக்கு பாரு, காட்டுறேன் பாரு. எங்க எப்ப அந்த முனையில எரியுதுப்பா ஒரு காரு, அதனாலதான் எரிஞ்சுதா? டெய்லி யார் கொட்டுறா அந்த குப்பைய? யார்? பெரியவரை ஓரம் வந்துருங்க. தம்பிட்டே ஓரம்.